ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. சங்கீதம் 3:8. தேவனுடைய பிள்ளைகளான நாம் மற்ற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த உடனே அவர்கள் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறோம். அப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் சோர்ந்து போய் நற்செய்தி அறிவிப்பதை நிறுத்திவிடுகிறோம். உண்மையில் நம்முடைய வேலை நற்செய்தி அறிவிப்பது மட்டுமே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்மால் சக மனிதர்களை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வைக்கவோ கிறிஸ்துவை பின்பற்ற வைக்கவோ முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்பதை புரிந்து கொண்டு சோர்ந்து போகாமல் உற்சாகமாய் ஊழியம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாமல் நற்செய்தியை மற்ற மக்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு கிருபை தந்தருளும். எங்கள் சுய பலனால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். உமக்காக காத்திருக்க உதவி செய்யும். இந்த நாளின் தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதாக. உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.